இது நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பார்லி வாட்டர், இந்த சிறுநீரக கல் அடைப்பு இருக்கிறவாளுக்குன்னா அது குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம இன்னைக்கு பார்லி வாட்டர் போட போகிறோம். இது தேவையானவா இதை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்தமாரி யூஸ் பண்ணுங்க இந்த ரெசிபியை. இப்போ நான் வந்து இதால் ஒரு கரண்டி அளவுக்கு பார்லி வாங்கி நல்லா களைஞ்சிட்டு மண் போக அலசிட்டு இதுக்கு வந்து நல்லா பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் 200 மில்லி அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதித்து இது பாதி அளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து இதை வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி மறுபடியும் போடும்போது மறுபடியும் ஒரு இது வடிகட்டி குடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் ஒரு 200 மில்லி இல்லை ஒரு 1/4 லிட்டர் நம்ம எவ்வளவு தண்ணி விடுறோமோ அதில் பாதியாக சுண்ட அளவுக்கு சுண்ட வச்சுட்டு மறுபடியும் வடிகட்டி யூஸ் பண்ணலாம். இதை ஒரு 4 தடவை அதேமாரி யூஸ் பண்ண முடியும். இது பார்லி வாட்டர் ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னுட்டு. இப்போ நமக்கு தேவையான பார்லி வாட்டர் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு எந்த பாத்திரமோ அதில் ஒரு வடிகட்டியை போட்டு இந்தமாரி இதை வடிகட்டணும். இதை திரும்ப இதை வந்து ஒரு 4 தடவைக்கு போட்டு குடிக்கலாம். இந்தமாரி இதிலேருந்து வடிகட்டி குடிக்கணும். இந்தமாரி இதை வச்சுக்கணும். மறுபடியும் போடும்போது மறுபடியும் ஒரு 2 டம்ளர் ஜாத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டினதில் இருக்கிற சட்டெல்லாம் இதில் இறங்கணும். இது இப்படி விதன்னு குடிக்கலாம், நல்லா ஆற வச்சும் குடிக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 3 தடவை குடிச்சா போதும். ரொம்ப அதிகம் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து சிறுநீரக கல் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.